ஹாய் guys, வெல்கம் டு அனிமல் நெக்ஸஸ். இன்னைக்கு ரூல் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க guys. எபிசோட ஸ்டார்டிங்கே சாயும் ரென்னோட ஃபிளாஷ்பேக் தான் கட்டுறாங்க. சின்ன பிள்ளையில சாய் சாக்கர் விளாட்றத ரென்னு ஆச்சரியமாக பார்க்குறான். அண்ணன் வேற லெவல் விளாட்றாப்லன்னு வின் பண்ணியிருக்க மெடலையும் பார்த்துட்டுமே சந்தோஷப்படுறான். அப்புறம் சாய் இன்டர்வியூ எடுக்க வராங்க. அதெல்லாம் கண்டுக்கிறாம வாய முட்டுங்க இருந்து போங்கன்றியான். அப்புறம் பின்னாடி திரும்பி நக்கல் பண்ணுறேன். அதே தான் ரெண்டுமே செய்கிறான். நான் சின்ன வயசுலேருந்தே அவன் அண்ணன் என்னென்ன செய்கிறானோ அதை தான் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அப்புறம் ஐஸ் குச்சி வச்சு சின்னதாக ஒரு கேம் விளாட்றாங்க. அதில் ரெண்டு ஜெயிச்சிருந்தான். அதுவுமே சாய்க்கு பிடிக்க மாட்டேங்குது. லக்கை வச்சு வின் பண்றவங்களாம் வேர்ல்டு பெஸ்ட் ஆக முடியாது, நான் வேர்ல்டு பெஸ்ட் ஆகிக்கிற மாதிரி அது மட்டும் தான், வேற எதுவும் எனக்கு கிடையாது அப்படிங்கிறான். ரெண்டுமே சாயை புரிஞ்சுக்கிறான். அண்ணனுக்கு தோக்குறது பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ சாய் ஒரு இடத்துல பொம்மை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்குள்ளதான் அவனே சாக்கர் மேட்ச் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் மேட்ச் சைடு சவுண்டு கேட்குது. ரெண்டு அப்படியே மேட்சை பார்க்குறான். அவன் அண்ணன் எல்லாத்தையும் தடுத்து நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கான். அவன் அண்ணன் பண்றதை பார்த்தா அவனுக்குமே அந்த மாதிரி விளாடணும்னு ஆசை வருது. அப்புறம் சாய் கார்னர்ல இருந்து கிக் பண்றான். ரெண்டு வந்து அதை அடிச்சிருந்தான். சாயுமே ஆச்சரியம் பார்க்குறேன். அப்புறம் அடிக்கும்போது அப்புறம் பால் அடிக்கும்போது நான் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆவேனா அப்படிங்கிறான். பாலும் கோலுக்குள்ள போயிருது. அப்புறம் அங்க இருக்க பிளேயர் யார் ஆவே அப்படின்னு வந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் சாய் வந்து நிறுத்துங்கடான்றான். என்ன அதை பார்த்து நம்மள தான் அண்ணா எதுவும் சொல்ல போறான்னு சாரிண்ணா அப்படிங்கிறான். அதுக்கு சாய் ரெண்டு கிட்ட வந்துட்டு நீ நல்லா பண்ண, என் கூட சேர்ந்து சாக்க விளாடு, எனக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கான பிளேயர் நீயா தான் இருப்ப. ரெண்டுமே சந்தோஷோடு சரின்னு சொல்லிட்டு மனசுல எங்க அண்ணன் நல்லவர் அப்படின்னு நினைக்கான். அப்புறம் அங்க கட் பண்ணி ப்ளூ லாக் ஸ்டேடியத்தை கட்டுறாங்க. அங்க இசாக்கியோட அம்மா அப்பா தான் கட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷம் நம்ம போய் மேட்ச் விளாடுறாங்கன்னு. அப்புறம் அவங்க பின்னாடி பாஜ்ரா அம்மா வந்துட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, கோல் போடுண்டா பாஜ்ரா அப்படின்னு கத்துறாங்க. அவங்களுமே யார் அந்த பொங்கலன்னு பாக்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, என்னோட பையன் இதில் விளாடுறேன் அப்படின்றாங்க பாஜ்ராமா. இசாக்கியோட அம்மா அப்பாவுமே எழுந்திரிட்டு எங்களோட பையன் தான் விளாடுறான், அவன் நம்பர் 11 அப்படிங்கிறான். பாஜ்ராமா அம்மா பையன் நம்பர் 8 அப்படின்றாங்க. அப்புறம் ரெண்டு பேர் பிள்ளைகளும் ஒரே டீம்ன்றனால கை கொடுத்து நல்லா பழகிக்கிறாங்க. அப்புறம் பாஜ்ராமா இசாக்கியோட பேரண்ட்ஸ்ட நன்றிங்க, உங்க பையன் என் பையன் கூட சேர்ந்து விளாடுறதுக்கு, நான் இப்படி என் பையனை பாப்பேன் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு பாஜ்ரா இசாக்கியும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸுமே எங்களுக்கு சந்தோஷம், சப்போர்ட் பண்ணி விளாடுறாங்க அப்படின்னு 3 பேரும் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் சிகிரியை காட்டுறாங்க. நடந்து போயிட்டு இருக்கான். யாரும் ஸ்டேடியத்துல இருந்து கியோமான்னு கத்துறாங்க. அது அம்மாவும் சிஸ்டரும் அவனை பார்க்க வந்திருக்காங்க. அதை பார்த்து கராசு ஓட்டம் யார் அவங்க அப்படின்னு கேக்குறாங்க. சிகிரி அது என்னோட அக்கா அப்படிங்கிறான். உண்மையிலே நல்லா இருக்காங்கப்பா அப்படின்னு கராசு சொல்றான். இவங்க பாக்குறத பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அது அக்காவும் அம்மாவுமே சந்தோஷப்படுறாங்க சிகிரி மொதமான இப்போ இருக்கான்னு. அப்புறம் கட் பண்ணி மேனேஜரையும் சேர்மனையும் காட்டுறாங்க. சேர்மன் மேனேஜர் சட்டையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மேட்ச் எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ஜெயிக்கிறவங்க தான் எப்பயுமே கரெக்டு, தோக்குறவங்க எப்பயுமே தப்பு தான், எனக்கு எக்ஸ்கியூஸ் எல்லாம் வேணாம், நீ என்ன செய்வேன்னா எனக்கு தெரியாது, இந்த மேட்சில் நம்ம எப்படியாவது வின் பண்ணணும், ஜாப்பனீஸ் சாக்கரில் நம்ம தான் கரெக்டுன்னு காட்டணும், ப்ளூ லாக் எப்படினாலும் சோழியை முடிக்கணும் அப்படிங்கிறான். அப்புறம் கட் பண்ணி ப்ளூ லாக் டீமை காட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ப்ளூ லாக் லீடில் இருக்காங்கன்னு. ஆரியும் என் காலை வச்சு நான் கோலை தடுறத பாத்தீங்களா அப்படின்னு ரைஜிக்கு நேரம் காலை நீட்டுறான். சிகரியுமே நல்லா பேசுறாங்க. அப்புறம் நான் என் துண்டங்க அப்படின்னு தேடிக்கும்போது ரியோ தூக்கி போட்டு நீ நல்லா பண்ண நான் இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அப்படிங்கிறாரியோ. அப்புறம் ஈகவும் ஆனி அங்க வராங்க. நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னு ஆனி சொல்லிக்கிட்டு வரா. ஆனா ஈகோ வந்து வாயை போடுங்க டைமண்ட்ன்ற ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சுன்னு பார்ப்போம். கொஞ்சம் எப்படி அந்த கோல் எல்லாம் போட்டீங்க, இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் உங்க மூலையில ஏத்திக்கோங்க. நம்ம இந்த கேம்ல பிளான் வச்சிருந்தோம், ஆனா அது ஒர்க் ஆகல சரியா. ஆனா இந்த மேட்சை கரெக்டா கொண்டு போனது இட்டோசி ரெண்டு தான். அதுவும் இசாக்கியோட ஹெல்ப்ல. ட்ரைனிங்ல எப்படி 2 பேரும் சேர்ந்து விளாண்டாங்களோ, இசாக்கி உன் பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் உனக்கு நிறைய ஆப்ஷன் கிடைக்குது. அப்புறம் இட்டோசி நீயே அப்படி பண்ண அப்ப நீயும் சொல்றான். அப்புறம் ரெண்டு அதுக்கு அந்த 4 பேர் டிஃபென்ஸை தாண்டி போனா நான் யாரையாவது யூஸ் பண்ணி ஆகணும், அதுக்கு இசாக்கி ஈஸியாவே ஃபிட் ஆனா. ஈகோமே அதை கேட்டுட்டு தியாகம் பண்றதா யூஸிங்க, இந்த ஆன்சர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி. இந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரைனிங் கிரவுண்ட்ல நடக்கல. அப்புறம் இசாக்கி நீ அந்த மாதிரி தான் யோசியா அப்படிங்கிறான். இசாக்கி அதுக்கு இல்ல நான் எப்படி ஸ்கோர் பண்ணணும்னு தான் நினைச்சேன் அப்படிங்கிறான். ஈகோ அதையுமே கேட்டுட்டு கரெக்ட் தான், நீங்க 11 பேரும் ஃபீல்ட்ல இருக்கும்போது உங்களோட ஈகோ நீங்க இந்த லீட் பிளேயர்னு சொல்லும், உங்களை தான் கோல் பண்ண சொல்லும். அதனாலதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 பாயிண்ட்ல லீடுல இருக்கீங்க. இருந்தாலும் செகண்ட் ஹாஃபும் அப்படியே போகாது, ஏன் நம்ம வின் பண்ணாம கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால செலிப்ரேட் பண்றதை நிறுத்திட்டு செகண்ட் ஹாஃபுக்கு ரெடி ஆகுங்க. நீங்க என்ன எதையுமே புடுங்கல, சாட்டிஸ்ஃபைட் ஆகாம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருங்க, கடைசி வரையும் உங்க லீட் ரோல விடாதீங்க. அவ்வளவுதான், நம்ம ஃபார்மேஷனையும் சேஞ்ச் பண்ணல. அப்புறம் கடைசியா மொத்தமா காலி பண்ணிருங்க. இசாக்கியுமே அதை கேட்டுட்டு இவன் சொன்னது கரெக்ட் தான், இந்த கேம்ல எல்லாரும் சேர்ந்து விளாண்டு வின் பண்றதுக்கு இல்ல, என்னோட இதுக்காண்டி நான் அந்த கேம் விளாடணும், வின் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி தான். அப்புறம் கட் பண்ணி U20 டீமை காட்டுறாங்க. நம்ம கடவுள இருக்காங்க, இவங்க அவங்களோட கம்மியா இருக்குன்றனால அந்த இடத்துல சாயமே வர டாபர்மன் சாயை பார்த்து கரெக்டான டயத்துக்கு வந்திருக்கு. ஜீனியஸ் நம்ம செகண்ட் ஹாஃபை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறான். மற்ற பிள்ளையருமே என்ன செய்ய அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாய் அதுக்கு நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, இனிமே அது ஏன் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறான். அது டாபர்மனுமே அதை கேட்டுட்டு என்னடா சொல்ற அப்படிங்கிறான். நான் கேம் விட்டு போறேன் அப்படின்னு சாய் சொல்றான். அவங்களுமே அதை கேட்டுட்டு என்ன சொல்ற, நீ போயிட்டுனா அந்த கேமே
கிடையாது. சாய் அதையுமே கேட்டுட்டு எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அந்த மாதிரி ஒரு டீல் தான் இங்க இருக்க அவன் கேப்டன் என்கிட்ட போட்டான். அப்ப 2 பேர் தனியா வச்சு அந்த டீல் போட்டதை காட்டுறாங்க. சீடோ இல்லாம இந்த கேமை வின் பண்ணுவோம் அப்படின்னு ஆலிவர் சொல்றான். சாய் அதுக்கு நீ சொன்ன மாதிரி நடக்கலாம்னு அந்த கேம் விட்டு போயிருவேன் அப்படின்னது. நீங்க எல்லாம் வேஸ்ட், அதுதான் உண்மை அப்படின்னு சாய் மத்தவங்களை பார்த்து சொல்றான். அதை கேட்டு மத்தவங்களுமே கடுப்பாகிறாங்க. அப்புறம் நாங்க வந்ததுக்கே ப்ளூ லாக்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அவங்க இன்னும் குரூடு தான், ஆனா ஒண்ணு புரிஞ்சிருச்சு, அவங்க பாக்குறது ஏன் பண்றது உங்களோட வேற மாதிரி தான் இருக்கு, அதைத்தான் நானும் தெரிஞ்சுக்கலான் இருந்தேன். அதனால நான் இனிமே இங்க இருக்கணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு கிளம்ப பாக்குறான். ஆலிவர் அதை பார்த்துட்டு கொஞ்சம் நல்ல ஜீனியஸ், அப்புறம் அவங்க டீம் என்ன மன்னிச்சிருங்க, நான் செல்ஃபிஷான டீல் போட்டதுக்கு, நம்மளோட ஸ்கில் டெஸ்ட் பண்ண நம்ம எங்க இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இதை சொல்றது கஷ்டமா தான் இருக்கு, நம்ம எல்லாருமே வீக் தான், இப்படி இருந்தா U20 நம்மளை விட்டு போயிடும். எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு, இருந்த மாதிரி இல்ல லைஃப்ல நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்ல. சாயுமே அதை கேட்டு நீ அதை புரிஞ்சதுல ரொம்ப லேட் பண்ணிக்கிட்ட, நான் அந்த கேம் ஓட்டு போறேன், நீங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆலிவருமே அதை கேட்டு நாங்க வின் பண்ணுவோம், ஏன்னா எங்க கிட்ட டெவில் இருக்கான் இன்னும் அப்படிங்கிறான். சீடோவுமே சாயை பார்த்து இப்ப ரீசன் இருக்கா நீங்க இங்க விளாடுறதுக்கு அப்படிங்கிறான். சாயுமே அதை கேட்டு நீ அவங்க கூட சேர்ந்து விளாடுறியா, சரி வா ஃப்ரண்ட் லைன்ல நீயும் நானும் தான் அப்படின்ட்டு டீசர்ட் எடுக்கான். சீரோமே வெயிட்டிங்ல இருக்கியான். அப்புறம் என்ன காட்டுறாங்க, அவன் அண்ணன் சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கியான், நீ என் தம்பி நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ என்னை தாண்டி போகவே முடியாது. அப்புறம் அவனோட பிளாஷ்பேக் காட்டுறாங்க. எங்க அண்ணன் நீ பெரிய சாக்கர் பிளேயர் ஆகணும், அதான் என்னோட ட்ரீம், எங்க அண்ணன் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரு, நான் செகண்ட் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா இருப்பேன், நாங்க 2 பேரும் சேர்ந்து வேர்ல்டு கப் வின் பண்ணுவோம். அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து விளாடுறதையுமே காட்டுறாங்க. அங்க இருக்கவங்களுமே இந்த இட்டோசி பிரதர்ஸ் உண்மையிலே மான்ஸ்டர்பா அப்படின்றாங்க. அண்ணனுமே ரொம்ப ஒத்துமையா தான் இருக்காங்க. அண்ணங்கார எப்படி விளாடலாம் சொல்றேன், ரெண்டுமே அதை கேட்டுட்டு சரின்றான். எங்க அண்ணன் கூட சேர்ந்து விளாடுறது எனக்கு சந்தோஷமா இருக்கும், எங்க அண்ணனோட இருக்கும்போது என்னை யாருமே தடுக்க முடியாத அளவுக்கு இருப்பேன், நான் வேர்ல்டு பெஸ்டா மாறுவேன் எங்க அண்ணன் கூட சேர்ந்து அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் தான் இருந்திருக்கான் பயலும். அப்புறம் 2 பேரும் ஒன்று உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் குச்சி கேம் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் குச்சில திரும்ப இந்த தடவை 2 தான் வின் பண்ண மாதிரி வருது. அப்புறம் சாய் என்ன பார்த்து நீ சாக்கர் விளாடும் போது எப்படி யோசிப்பா அப்படின்னு கேட்கறான். 2 அதுக்கு அப்படிலாம் நான் எதுவும் யோசிக்க மாட்டேன், ஸ்கோர் பண்றது மட்டும் தான் நான் யோசிப்பேன், நான் கரெக்டான இடத்துக்கு போயிட்டேன்னா நீங்க எனக்கு பாஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். சாயுமே அதை கேட்டுது அது என்ன கரெக்ட் ஸ்பாட் அப்படின்னு கேட்கறான். அந்த இடத்துக்கு போயிட்டா ஆப்போனன்ட்ஸ்மே பயப்படுவாங்க, எதுவும் பண்ணவும் முடியாது. சாயுமே அதை கேட்டு நீ உன்னை ரொம்ப நம்புற, 2மே அதை கேட்டு நீங்க எனக்கு பாலை பாஸ் பண்ணிடுறீங்க, அப்ப அது கரெக்ட் தானே, அதுவும் இல்லாம எனக்கு மத்தவங்க கூட சேர்ந்து விளாடுறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறான். சாய் அதுக்கு நான் இல்லாட்டி நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்கறான். 2மே அதை கேட்டுட்டு எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு பதிலாக நான் வேற யாராவது பார்ப்பேன் அப்படிங்கிறான். நான் இல்லாட்டி இன்னொருத்தனை வச்சுக்கிறியா, என்னை பத்தி என்ன நினைச்சா அப்படின்னு ஒரு எடுத்துறியா சாய். அப்புறம் 2மே மழுப்புறியா சரிங்க வேர்ல்டு பெஸ்ட் அப்படின்னு. அப்புறம் சாய் சொல்றான் நான் நாளைக்கு ஸ்பெயின் போறேன், வேர்ல்டு பெஸ்ட் சாக்கர் அகாடமி ராயல்ல நான் சேர போறேன், அதுக்கு 2மே ஏன் இப்போ ரொம்ப நல்ல மாதிரி பேசுறீங்க, எனக்கு தான் ஏற்கனவே தெரியுமே, நீங்க தான் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆக போறீங்க. சாயுமே அதுக்கு நான் உனக்கு முன்னாடி போறேன், நீயும் வேமா வரணும், நான் இந்த இடத்துல இல்லைன்னா நீ விட்டு கொடுத்துடக்கூடாது, 2மே அதை கேட்டு நானும் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா மாறுவேன் அப்படிங்கிறான். அப்புறம் 2 பேரும் காய கொடுத்துக்கிறாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா அந்த உலகத்தை கலக்குறோம் அப்படின்னு. அப்புறம் அவன் அண்ணனுமே ஸ்பெயினுக்கு கிளம்புறான். 2மே அதை பார்த்து உண்மையை சொல்லலாம் எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா நான் உங்களை பிடிச்சிருவேன் ஆமா அப்படின்னு மனசு நினைச்சிட்டு அப்புறம் அவங்க அண்ணனை பார்த்தானா பார்த்து போங்க அப்படிங்கிறான். சாயுமே பார்ப்போம் நான் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆவேன் அப்படின்ட்டு போயிருந்தான். அப்புறம் மனசுல நினைச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்கும்போது வேர்ல்டு பெஸ்ட் ஆகிற அளவுக்கு தகுதியோட இருப்பேன். அப்புறம் ஒரு மேட்ச் விளாடுறான், அண்ணன் இல்லாம கேம் விளாடுறது எரிச்சலா இருக்கு, ஆனா நானும் எங்க அண்ணன் அளவுக்கு வரணும் அப்படின்றான். அவனா பாலை கொண்டு போயிட்டு இருக்கான், அங்க இருக்கவங்களுமே பாலை பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா யாருக்குமே பாலை பாஸ் பண்ண மாட்டேங்கிறான், யாருமே எங்க அண்ணன் அளவுக்கு இல்ல, நான் யாருக்குமே பாலை பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவனாவே போய் கோலும் போட்டுருந்தான். அப்புறம் நைட் டைம்ல அவன் மட்டும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான், எல்லாருமே போயிருந்தாங்க. கரெக்டா அந்த இடத்துல சாயும் வந்துருதான், நீ அடிச்ச லைன் தான் கரெக்டா இல்ல அப்படிங்கிறான். 2மே சாயை பார்த்துட்டு சந்தோஷப்படுறான், ஆனா சாய் மூஞ்சில எந்த ரியாக்ஷனுமே இல்ல, செலமானி அப்படியே நிக்கிறான். 2மே அதை புரிஞ்சுட்டு வாங்கினா அப்படிங்கிறான். அப்புறம் சாய் நான் வந்துட்டேன். அப்புறம் 2 நான் நியூஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க ராயல் அகாடமி டீம்ல இருந்து நிறைய ஸ்கோர் பண்ணீங்க, நீங்க வேற லெவல்லண்ணா அப்படிங்கிறான். அதுக்கு சாய் என்னோட இங்க நிறைய பேர் வேற லெவல்ல இருக்காங்க, என்னன்னா சொல்றீங்க அப்படின்னு சொல்றான். நான் என்னோட ட்ரீம் அப்டேட் பண்ணிட்டேன், நான் வேர்ல்டு பெஸ்ட் மிட்ஃபீல்டரா இருக்க போறேன். 2மே அதை கேட்டு வேர்ல்டு பெஸ்ட் மிட்ஃபீல்டரா இருக்கிறனால எந்த யூஸுமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாய் வாயை மூடு, நீ இந்த ஊரை விட்டு இன்னும் போனதில்ல, அதனால உனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறான். அதுவுமே நீங்க என்ன சொன்னீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவோம் தானே, நான் செகண்ட் பெஸ்டா இருக்கிறது தானே. சாயுமே அதை கேட்டுட்டு நான் பெஸ்ட் மிட்ஃபீல்டரா இருப்பேன், நீ பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு 2 கத்துறான், நான் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரோட தம்பியா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீங்க இந்த மாதிரி கிறுக்குத்தனமா சொல்றது திரும்ப வந்தீங்களா, நான் உன்னை இப்படி பார்க்க விரும்பல, உன் கூட சேர்ந்தா என்னோட ட்ரீம் நான் ஷேர் பண்ணேன். சாயுமே அதை கேட்டுட்டு ஓ அப்படியா, நம்ம 2 பேருமே கத்துக்குட்டியே தான், நம்ம 2 பேரும் ஒன்னா ஒன்று மேட்ச் வச்சுக்கிறோம், இதுல நீ என்னை தோக்க அடிச்சனா நீ என்ன நினைக்க அதவே நானும் பண்றேன் அப்படிங்கிறான். ஆனா நான் ஜெயிச்சேனா இந்த கனவு இங்கேயே முடிஞ்சிடும் அப்படிங்கிறான். 2மே அதை கேட்டு நீங்க இப்படி பண்ணக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி கேம் விளாட விருப்பம் இல்ல அப்படின்னு 2 தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது சாய் நீ ரெடி தானே அப்படின்ட்டு பால் அடிச்சு கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கான். இது 1 ஷாட் மேட்ச் அப்படின்ட்டு ட்ரிபிளிங் யூஸ் பண்ணி வேமா வந்துகிட்டு இருக்கான். 2 நாளா அவனை பார்க்க கூட முடியல, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான், இங்க இருந்ததோட அவன் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கான், ஆனாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு வேமா அவனை பிடிக்க போறான். ஆனா 2 நாளா சாய் கூட மேட்ச் பண்ணவே முடியல, கேப்ஸ்வலா அவனை தாண்டி போயிருந்தான் சாய். அப்புறம் சாயுமே கோல் போஸ்ட் போய் 2 அவனை தடுக்க போறான். அப்புறம் சாய் அந்த டயத்துல 2 பார்த்து இந்த
4 வருஷம் நான் இங்க இல்ல, நீ என்னடா புடிங்கிட்டு இருந்த அப்படின்னு அவனை தாண்டி போயிருந்தான். கோலுமே போட்டுருந்தான். அவர் சாய் இது முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படிங்கிறான். ரின்னு அதுக்கு நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கேன், உங்களை மாதிரி வர்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணேன், ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும்னு உங்க கூட சேர்ந்து என்னோட ட்ரீமை நான் கொண்டு போலனா நான் சாக்கார் விளாடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை இனிமே. ரின்னு பாவமா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா சாய் அதெல்லாம் கண்டுக்கிறாம, அப்போ விளாடாத, பெஸ்ட் வந்து சப்பான்னு சேர்ந்து விளாடணும், இது எல்லாமே வேஸ்ட் தான், திரும்ப என்ன யூஸ் பண்ணி சாக்கர் விளாட நினைக்காத, நீ எனக்கு எப்பயுமே இடைஞ்சல் தான், உனக்கெல்லாம் வேலையவே இல்லை, இங்க இருந்து போறேன் அப்படிங்கிறான். என்னோட லைஃப்ல நீ இனிமே தேவைப்படவே மாட்ட. அப்புறம் வீட்டுல உட்காந்து வாங்க பிரைஸ் அவன் எடுத்த போட்டோவெல்லாம் பார்த்துக்கிட்டு என் சாக்கர் முடிஞ்சிருச்சா, அவனால தான் நான் வேர்ல்டு பெஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அப்பெல்லாம் அவன் என்னைய வச்சுதான் வேர்ல்டு பெஸ்ட் ஆகலாம்னு நினைச்சான், ஆனா இப்ப நான் அவனுக்கு ஒண்ணுமே இல்ல, நான் பார்த்த அண்ணன் எல்லாமே பொய் தானா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறான். அவன் அண்ணன் கடைசியா போகும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து வேர்ல்டு பெஸ்ட் ஆகும்னு சொன்னதையுமே அப்புறம் கோவத்துல அந்த பிரைஸ் போட்டோவெல்லாம் அடிச்சு தள்ளி விட்டுட்டு, இல்ல இல்ல நீ பழகினது எல்லாமே பொய் தானா, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், இதுக்கு நான் உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகுறேன். அதுல இருந்து ஆளை எப்படி சேஞ்ச் ஆயிட்டான் போல. அப்புறம் பிரசன்ட் என்ன காட்டுறாங்க, தலையை குனிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த டயத்துல இசாக்கி வந்து 2 செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். அப்புறம் 2 பேர் ஃபீல்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது ரென்னி யோசிக்கான், இட்டோசி சாயோட ட்ரீமை உடைக்கிறதுக்கு தான் நான் சாக்கரை விளாடுறேன். அப்புறம் வெளியே வந்து பார்த்தா சீடோவும் அங்க இருக்கான். ரெண்டுமே அதை பார்த்துட்டு எனக்கு தெரியும் ஆண்டன மாட்டியா நீங்க வருவேன்னு அப்படின்னு சொல்றான். ஆனியுமே அதை பார்த்துட்டு இப்ப நம்ம என்ன செய்ய ஈகோ அப்படின்னு கேட்கறா. ஈகோ அதுக்கு நம்ம ஃபார்மேஷன் எல்லாம் மாத்த போறது இல்ல, நம்ம எப்படி சீடோவை காலி பண்ணலாம் ட்ரைனிங் எடுத்தோம், அதனால ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம். ஏன் இந்த மிருகத்தனமான சீடோவை எடுத்தாங்க, இட்டோசி ஈகோவோட ஐடியா தான் என்ன. அப்புறம் ரெண்டுமே காட்டுறாங்க, இனிமே தான்டா மேட்சே இருக்கு அப்படின்னு நினைக்கான். இதோட இந்த எபிசோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம் गाइस.